வணக்கம் சார். வணக்கம் சைமன் சார், எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த குட் பேட் அக்லி ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா சார்? எப்படி இருக்கு? எல்லாருமே கிட்டத்தட்ட ட்ரெய்லர் எப்போ வரும்னு இந்த விழாக்கிழமை சென்டிமெண்ட்டை மைத்ரி மூவி பிரேக் பண்ணிட்டாங்க. வந்து நிறைய அப்டேட் வந்து வெள்ளிக்கிழமை விட்டாங்க. இன்றைக்கி அதான் விழாக்கிழமை சொல்லியிருந்தாங்க. ஓகே, அவங்க சென்டிமெண்ட் வெள்ளிக்கிழமை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் மீறி 9/1 எப்போந்து ஆரம்பிச்சது? 5/5 ஆரம்பிச்சது. வந்து இந்த 1ஆம் நம்பர்லேருந்து போட்டு நான் வேற ட்விட்டரில் ஏதோ போட்டு அதை போட்டு என்னை வந்து சாத்திட்டு இருந்தோம். எப்போ தெரிஞ்சா அவனுக்கு போட்டுருந்தேன். எல்லாத்துக்கும் வந்து கொஸ்டின் மார்க் போட்டு தான் போட்டுருந்தேன். அதை தாண்டி 9/1 சர்வரே வந்து டவுன் ஆகி போச்சு. சர்வர் ஜாம் ஆகி போச்சா? ஆமாம், மாஸ் சம்பவம் லோட் பண்ண முடியலன்ட்டு போட்டிருந்தாங்க. அது 9:10 வருமா கட்டின்னு அந்த 1 சென்டிமீட்டரில் மறுபடியும் பார்த்துக்கிட்டே இருந்தா விட்டுட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் அதுக்காக லேட் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா 8:02 அட்வான்ஸ் புக்கிங். சார், எங்க சார் புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னான். எடுத்து உள்ள போய் வேகமா பண்ணா ஃபுல்லு சார். அதுக்குள்ள ஓப்பன் பண்ண 2வது நிமிஷம் 9 மணிக்கு ஆச்சு. இன்னும் இது பண்ணல. ஆமா, அப்போ 12 எல்லாமே ஃபுல்லு. 12:30 அதுக்கப்புறம் 6:30 அந்த ஷோவே ஃபுல்லா இருக்கு. எப்படியாவது படத்தை பார்த்தலாம் அப்படின்னு. அப்போ 9 o'clock வந்து அந்த ஜியோ வந்த பிறகு தான் அது பாஸ் ஆகும். அதெல்லாம் மீறி ரைட்டு ட்ரெய்லர் நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொன்ன மாதிரி தான். நீங்கள் என்ன தான் கிளிம்ஸ் விடுங்க, டீசர் விடுங்க, சிங்கிள் செகண்ட் சிங்கிள் விடுங்க, ஆனால் ட்ரெய்லர் வரும்போது தான் இது எந்த மாதிரியான ஒரு கண்டென்ட், என்ன இந்த விஷயத்தில் இந்த படத்தில் சொல்ல போகிறாங்க, இது என்ன ஜானர் எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சு போயிடும். வந்து நீங்கள் சில பேர்லாம் கூட சொல்லுவாங்க, இந்த இதெல்லாம் ட்ரெய்லர்லாம் வச்சு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. அப்படிலாம் கிடையாது. ட்ரெய்லர் வந்து ஏறக்குறைய நீங்கள் கணிச்சிடலாம். வந்து அப்படி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்குதுன்னா ஆதிக்கு வந்து ஒரு பயங்கரமான ஃபேன் பாயிண்ட்டுங்களா, அது இந்த ட்ரெய்லர்லேயே நிரூபிச்சிட்டாரு. 10ஆம் தேதி தியேட்டர்லாம் என்ன லோகலில் போட போதும். அதுதான் சார் பயமா இருக்கு. தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்க விடுவாங்களா, இல்லை கத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வேற வந்து அம்மா ஏதாவது முன் சீட்டாக பார்த்து போட்டுருங்க. வந்து முன் சீட்டும் போக முடியாது, முன்னே வந்து ஆடிக்கிட்டு இருப்பாங்க. சார், ட்ரெய்லர் வந்து ஆரம்பிக்கும் போதே ஒரு பழைய பாட்டோட தான் ஆரம்பிக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரியே வந்து ஒரு 20-25 டான்சர்ஸ் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரியே வில்லனோட என்ட்ரி தான் ஃபஸ்ட்டு காமிக்கிறாங்க. எப்பயுமே ஹீரோவை தான் ஃபஸ்ட்டு பயங்கரமாக காமிப்பாங்க. வில்லன் அவரை தான் ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரியே காமிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தடுத்து அவர் பேசுகிற டைலாக்ஸ் எல்லாமே பழைய ஞாபகங்கள் அப்படியே திரும்ப கொண்டு வர்ற மாதிரியே இருக்குது. எப்படி சார் இருந்தது? சொன்ன மாதிரி ஒரு 8பட்டி ராசாவில் வந்து ஒத்த ரூபா தாரன் வந்து எவர் கிரீன் சாங். அந்த சாங் வந்து நீங்கள் அந்த படத்துடைய டைரக்டர் யாருன்னு தெரியும், தனுஷோட அப்பா கஸ்தூர் ராஜா. ஏறக்குறைய அவருடைய சினிமா கேரியருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். அந்த படம் ஃபெயிலியர்னா அவரை ரைட்டு அப்படின்ற மாதிரி இருந்தது. சூப்பர் டூப்பர் ஹிட். அதுக்கு பாட்டு ஒரு காரணம். வந்து அந்த பாட்டிலேருந்து தொடங்குது. நல்ல ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்க. சொன்ன மாதிரி வந்து எப்போவுமே ஒரு ஹீரோலேருந்து தான் தொடங்க. வந்து அதுவும் மாஸ் ஹீரோ, அஜித் மாதிரியான மாஸ் ஹீரோக்கள் நடித்தா ஓப்பனிங் அவங்க தானே வந்து பேசுவாங்க டைலாக். ஆனால் வில்லன்லேருந்து அர்ஜுன் தாஸ்லேருந்து ஆரம்பிக்கிறார். வந்து அர்ஜுன் தாஸ் கெட்டப்பே வேறு மாதிரி இருக்குதுங்க. வந்து அர்ஜுன் தாஸ் நல்ல நடிகர். அவருக்கு சரியான ஒரு படம் கிடைக்கல. வந்து உண்மையாக வந்து ஒரு அந்த குரல், அந்த ரகுவரன் மாதிரி இருக்கிற அந்த குரலுக்கு அதுக்கும் இதுவாக இருக்குது. அதில் சொல்கிறதா நீங்கள் அந்த பழைய சம்பவங்கள்லாம் வந்து ஏகே நீ யாருன்னு வரலாறு எடுத்து பார்த்தேன். நான் பெரிய வில்லனாமே படம் பேரா சொல்லிட்டு ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்துகிற ஒரு விஷயம் தான் உங்களுக்கு வந்து. 2வது ஆரம்பத்தில் இதுக்கு வந்து டீகோட் பண்ணுற மாதிரி சொல்லியாச்சு. வந்து எல்லா அஜித்தையும் ஒரு 10 தலை ராவண மாதிரி வந்து பில்லா, மங்காத்தா, தீனா எல்லா அஜித்தையும் அப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அதே தான் ஒவ்வொன்றா இங்கே ஆரம்பித்தது. வந்து ஒரு வரலாறு, வில்லன் இதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து அஜித் வந்து திரும்ப சொல்கிறது தான். வந்து நீங்கள் ரஜினி மாதிரி வந்து அவருக்கு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் எனக்கு கொடுத்து பாருங்கள், நான் வேறு மாதிரி பிச்சு உதறேன் அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி ஓகே, நமக்கு என்ன கதைன்னு இதுவாக இல்லை. ஆனால் அதுக்கு தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தார். இது வெறும் மாஸ் மட்டும் கிடையாதுங்க. இதில் ஒரு எமோஷன் இருக்குது, ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. குறிப்பாக அப்பா மகன் சம்மந்தப்பட்ட ஒரு பாசம் இருக்குது அப்படின்னு அதை டைலாக்காகவே வச்சாச்சு. வந்து ட்ரெய்லரில் எனக்காக வந்து தம்மை விட்டேன், ஒய்ஃபுக்காக வந்து சரக்கு விட்டேன், என் பையனுக்காக வயலன்ஸை விட்டேன் அப்படின்னா ஒரு பெரிய கேங்ஸ்டர் தான் அவர். வந்து இதுவாக வந்துடும். அவங்க பையனை ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அதை திரும்ப நான் எடுப்பேன் அப்படின்னு ஒரு குட்டு. அவன் பையனை டிஸ்டர்ப் பண்ணும்போது பேடாக மாறுறாரு. இன்னும் ஏதாவது மோசமாக டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா நான் அக்லியாக மாறுவேன், அக்லியாக ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கதையாக தான் அது இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து நடுவில் அவங்க சொல்கிற டைலாக்ஸ் எல்லாமே பழைய படங்கள்லேருந்து எடுத்த மாதிரியே இருந்துச்சு சார். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா த்ரிஷா அவங்களோட டைலாகு, எங்க அப்பாவை அவன் நடு ரோட்டில் பிடிச்சி தள்ளி விட்டான் அப்படின்னு தள்ளி விட்டு மங்காத்தா. அது இதுதாங்க வந்து இதுதான் கொண்டு வந்து இந்த சேர்க்குற விஷயம் இல்லைங்களா. நீங்கள் திரும்ப தான் நான் சொல்கிறேன். வந்து இந்த ட்ரெய்லர் நீங்கள் இதே ஆதிக்கோடைய மார்க் ஆண்டனி படம் வந்து ட்ரெய்லர் வர்றதுக்கு முன்னாடி விஷால் நடிக்கிறாராம்பா, நம்ம த்ரிஷால நயன்தாரா படம் எடுத்தார், அந்த டைரக்ட் பண்ணுறாராம், இப்படி தான் இருந்தது அந்த படம். ட்ரெய்லர் வந்த பிறகு இந்த பசங்க 2K கிட்ஸ்லாம் வந்து
சூப்பரா இருக்குப்பா, பிரமாதமா இருக்கு அப்படின்ற மாதிரி கொண்டாட ஆரம்பிச்சாங்க பாரு. படம் அந்த அளவுக்கு பட்டையை கிளப்பிச்சு. அதுல கூட எட்டுப்பட்டி ராசா சாங் ஒன்று வரும் சார். அதுல கூட இந்த பஞ்சு மிட்டாய் சாங் வருமே சார். பஞ்சு மிட்டாய் சேலை கட்டியாமா சார் இவர் என்ன சார் எட்டுப்பட்டி ராசா அந்த படத்துல இருக்க எல்லா பாட்டையும் யூஸ் பண்ணிட்டு தான் அடுத்த படத்துக்கு போவார் போல. நான் கூட அந்த 90s பாட்டை யூஸ் பண்ணிருக்காருன்னு. மார்க்கண்டில உள்ள போனீங்கன்னா நிறைய பாட்டுலாம் 80s பாட்டுலாம் இருக்கும். அந்த சில்க் ஸ்மித் ரிலேட்டடா வர்ற பாட்டுலாம் 80s இருக்கும். கண்டிப்பா இதுலயும் இருக்கும். டிஆர் பாடி இருக்காரா என்னன்னு தெரியல, அது ஒரு ரகசியமா வச்சிருக்காங்க. வந்து ஒருவேளை பாடி இருந்தாரு அதெல்லாம் ஆண்டனிடா அப்படின்னு வரல ஹை பிச்சில். அது மாதிரி இதுல ஏகேடான்னு கத்தனார்னா வேற மாதிரி இருக்கும். வந்து இப்போ பார்த்தீங்கன்னா யோகி பாபு சொல்லுவாரு ஏகே வராரு வழிவிடு. அது எங்க யார்கிட்ட இருந்தோ எடுத்த மாதிரி இருக்கே சார். அண்ணன் வராரு வழிவிடுல இருந்து இருக்க வேண்டியதான். இதெல்லாம் ஒரு சண்டையா மாறுறது எப்படி வந்து அண்ணன் வராரு வழிவிடு மாதிரி ஏகே வராரு வழிவிடு அப்படின்னு. அப்புறம் தலைவர் வராரு வழிவிடு, சூப்பர் ஸ்டார் வராரு வழிவிடுன்னு எல்லாருக்கும் பொருத்தக்கூடிய ஒரு டைலாக் தானே இது சார். பிரபு அவர்களோட டைலாகும் ஒன்று இருக்கு சார். அவரு வேற பில்லா கெட்டப்ல பில்லால எப்படி கோட் சூட் போட்டுக்கிட்டு இருப்பாரோ அந்த மாதிரி இதுலயும் கோட் சூட் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவரோட டைலாக் வந்து நான் அவன் பயத்துக்கே பயங்காட்டுறவன் அப்படின்னு எல்லாருமே ஒரு பில்டப்பா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சார். படம் ஃபுல்லாவே பயங்காட்டுறவன் இல்லை, பில்டப் இருக்கிற அளவுக்கு உள்ள சரக்கா இருக்கும். வந்து ஒரு பில்டப் மட்டும் இருக்காது. அதெல்லாம் பார்த்தீங்க, அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய நீங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அஜித் வந்து ரொம்ப குண்டாயிட்டாரு, வயசான இது மாதிரி நடிக்கிறாரு, சால்ட் அண்ட் பெப்பர்ல நடிக்கிறாரு, இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இதுல ஒரு 3 அஜித்தை காமிக்கிறாங்க. சூப்பரா இருந்தாரு, பிரமாதம், பயங்கரமா இருந்தாரு. ஏஐ டிஐஜிங் அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. அது ரியலாவே வந்து உடம்பை இழைச்சி அதுக்கான இதுவாக மாறி டெக்னிக்கலாக கொஞ்சம் கொஞ்சம் எதனா டச் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் மீறி சூப்பராக பண்ணியிருக்கிறது ஒரு விஷயம் தான். அதில் என்னன்னா ஒரு ஹீரோவுக்கு எப்பவுமே ஒரு கதையின் மீது ஒரு படத்தின் மீது ஒரு ஈடுபாடு 100% வந்துச்சுன்னு வச்சுங்க, அவங்க குதூகலமாக மாறிடுவாங்க. அது நல்லாவே தெரியும் ஸ்க்ரீனில். அப்படி ட்ரெய்லர்லேயே நமக்கு தெரியுதுன்னா 10ஆம் தேதி படத்தில் எப்படி இருக்கும். இது என்னென்ன ட்ரெண்டான ஐட்டம்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து உள்ளே சேர்த்துருக்காரோ அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு 10 கிலோ கறி வேணும் பாய் அப்படின்னு சொல்லி அவர் வரும்போது இருங்க பாய் அப்படின்னு சொல்றதெல்லாம் இருங்க பாய் அப்படின்னு சொல்றது. இன்னொன்று பார்த்தீங்களா வந்து என்ன 16 உங்க கார்டு மேல இருக்கிற அந்த 16 நம்பரை எடுத்து சொல்லுங்க. எனக்கு அதை வந்து பயங்கரமா ஃபன் பண்ணிருக்காங்களோ அப்படின்ற ஒரு அஜித் காமெடி செம்மையா பண்ணுவாருங்க. சிரிக்காம ஒரு காமெடி பண்ணுவாப்புல வந்து. அது எனக்கு அதுதான் எடுத்து வந்து, அதாவது இந்த படத்தை ஆக்ஷனாக இருக்குது, மாசம் இருக்குது, வில்லத்தனமாக இருக்குது, காமெடியாக இருக்குது அப்படின் பொழுது இது அந்த டிக்கெட் எடுக்கிற அந்த ரசிகர்களுக்கு வந்து வெளியே வரும்போது பிரமாதமாக இருந்ததுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தை ஆதி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. ஒரு கார் வந்து 4 பக்கமும் சுடுற மாதிரி சீன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க? அஜித் படத்துல கார் இல்லைன்னா எப்படிங்க? கார் இருக்கலாம் சார், அதுக்குன்னு 4 பக்கமும் சுடுற மாதிரியா கார் வைக்கிறது? இந்த ட்ரெய்லர் தானே வந்து இதுல தான் நமக்கு தெரியும். மெயின் பிக்சர் பார்க்கும்போது தான் தெரியும். கண்டிப்பா வந்து ஆக்ஷன் பிளாக் பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். இந்த டான்ஸும் வேற மாதிரி இருக்கும். ஜிவி பிரகாஷோடைய மியூசிக் இதுல எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு பிட்டு போட்டிருக்காங்க சார், அதுவும் நல்லா இருந்தது. இந்த இது வந்ததுக்கு அப்புறம் ஒரு அர்ஜுன் தாஸ் போர்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பிட் ஒன்று வந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. கேட்கும்போது தியேட்டர்ல பயங்கரமான பிளாஸ்டா இருந்துச்சு. சும்மா இதுதானே இது அவங்க. ஏன்னா ஒரு 17 வருஷத்துக்கு பிறகு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு, தேவிஸ்ரீ பிரசாத் அப்படின்னு பிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வெளியே போன பிறகு இவர் கிடைச்சிருக்குன்னா இந்த பொண்ணான வாய்ப்பை ஜிவி பிரகாஷ் கண்டிப்பா மிஸ் பண்ணிருக்க மாட்டேன்னு தெரியுது. அது சார் தீனாவோட டைலாக் பார்த்தீங்களா சார்? கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், முடி இருக்கும், உசுறு மட்டும் இருக்காது. அதாவது இன்னைக்கு நீங்கள் பஞ்சு டைலாக்லாம் இப்போ வந்து ரொம்ப பழசாகி பச்சுவா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த பஞ்சு டைலாக்கு தான் ஒவ்வொரு மாச ஹீரோக்களையும் கொண்டு வந்தது. அது ரஜினி ஆகட்டும், இதுவாகட்டும், எம்ஜிஆரே பஞ்சு டைலாக் பேசியிருக்காரு. அது அப்படி கொண்டு வந்தது. அதுதான் அதுக்கு அஜித்துக்குலாம் பஞ்சு டைலாக்லாம் அது அப்படின்னு சொல்கிறதுலாம் எனக்கு இதுவில் இருக்குன்னு நினைக்கிறேன், படத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அது அந்த கரகரப்பான இதுவில் இருந்தது இல்லையா நமக்கு வந்து இது சாங்ல இருந்தது, டீசர்ல இருந்தது. இந்த அதுன்னு சொல்கிறது தான் வந்து இதுவான விஷயம். கண்டிப்பாக ரெட்டு அஜித் காமிக்கவே இல்லை வந்து. அதெல்லாம் மீறி சொல்கிற மாதிரி அந்த என்ன சொல்கிறது, அப்படியே ரீவைண்ட் பண்ணி பாருங்க அஜித்தை அப்படின்ற மாதிரி. இது வரைக்கும் நடித்த படம் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு படமாக பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு பார்க்கும்போதே ஒரு நஸ்டாலஜிக் மொமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பழைய காலத்து ஃபீலிங்ஸ் எல்லாம் நமக்கு திரும்ப கொண்டு வர்ற மாதிரி. கடைசி இந்த ட்ரெய்லரோட எண்டில் ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்களா சார்? நான் அதை பார்த்துட்டு யார் இது, நான் கூட யாரும் யாரும் நார்த் இந்தியன் நடிகை போடுறது அப்படின்னு இருந்தா வாலி புகழ் சிம்ரன். நான் எதை பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது அப்படின்னு ஏதோ டைலாக் வருது அப்படின்னு முக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது, என்னையா சிம்ரன் இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு. 10ஆம் தேதி ஒரு பெரிய விருந்துக்கான ஒரு சின்ன சாம்பிள் இது அப்படின்னு தான் சொன்னோம். வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ட்ரைலர் சார். எதுவும் குறை சொல்லணும்னா வேணும்னே கூட சொல்லலாம். வந்து அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. வந்து
நல்லா இருந்தது, பக்காவாக இருந்தது. இதுக்கு மேலே என்ன பண்ண, ஒரு ட்ரெய்லர் கட்டி இதை விட என்ன பண்ண முடியும்? அது பயங்கரமான ஃபாஸ்ட் கட்டு சார். மார்க் ஆண்டனிலையும் அது மாதிரி தான் பண்ணிட்டாங்க, பயங்கரமான ஃபாஸ்ட் கட்டு. சூப்பர். ஏன்னா நிறைய படங்கள் இந்த ட்ரெய்லர் கட்டு பார்க்குறோம், என்னங்க ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்கீங்க மாதிரி பயங்கர ஃபாஸ்ட், சக்கு 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 சக்குன்னு போய்கிட்டே இருக்குது. வந்து படம் வந்து கேமரா ஒர்க்கு பயங்கரமாக இருந்தது சார். நமக்கு அதை பார்க்கும்போதே, ட்ரெய்லரில் பார்க்கும்போதே ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபீல் இருக்குது, ஒரு ஹாலிவுட் ஃபீலில் நமக்கு வந்து ஒரு கேமரா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது. அப்புறமா நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க போலயே சார், எதுவுமே ரிவீல் பண்ணாமல் இருக்காங்க. அர்ஜுன் தாஸ் அவரை பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் ஒரு ஃப்ரேம் மட்டும் காமிச்சிக்கிட்டே போகிறாங்க. சுனில் காமிச்சாங்க, அப்புறமா இவர் பிரசாந்த் காமிச்சாங்க, மலையாள ஆக்டர் ஒருத்தர் இருந்தார் அவரை காமிச்சாங்க, ரெடின் கிங்ஸ்லி இருந்தார். என்ன சார் எத்தனை பேர் தான் சார் உள்ள இருக்காங்க? ஒரு மினி கோடம்பாக்கமே இருந்திருக்காங்க, யாருமே வந்து ரிவீல் இருக்கிறது வந்து தெரியவே இல்லைங்க. இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்களான்னு வந்து ரைட்டு. யார் எல்லாரும் இருந்தாலும் இது வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி, அஜித் ஒன்லி ஒன் அஜித் படம் அப்படின்ற மாதிரி அவரை தான் பார்த்துட்டு போவாங்க. அஜித்துக்கும் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பழைய பில்லாவா, பழைய மங்காத்தாவா, பழைய தீனாவா அப்படி உள்ளே இறங்குற படமாக, உள்ளே இறங்கியிருக்கிற படமாக இது கண்டிப்பாக இருக்கும். டிக்கெட்ஸ் வந்து பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து உள்ளே போய் டிக்கெட்டு 8:4க்கு போட்டாங்கன்னா 2 நிமிஷம் கழித்து போய் பார்த்தா டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. இது வந்து எல்லாருக்குமே இந்த டிக்கெட்ஸுன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குமா அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது சார். இப்போயாவது 6 மணி காட்சிக்கு ஏதாவது வாய்ப்பு அப்படி பார்த்த முந்தைய படங்கள்லாம் தந்துருக்கணும், கொடுத்தா நல்லா தான் இருக்கணும். அதை யார் யானை தலையில் தானே மண்ணவாரி கொட்டிக்கிற மாதிரி இவங்க தான் கொட்டிக்கிட்டாங்க. அதை வந்து இல்லைன்னா அது பாட்டுன்னு 4 மணி காட்சியே கொடுத்துருந்தாங்க. வந்து அதில் கூட எதிர்ப்பெல்லாம் இருந்தது. ரைட், ஓகே, ஏன்னா ஒரு பெரிய ஹீரோடைய படம் வருது, தேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சம்பாதிக்கிட்டு தான் இது பண்ணியிருந்தாங்க. அது என்ன பண்ணுறது, வந்து ஒழுங்காக அந்த ஃபேன்ஸை வந்து ஒழுங்காக இது பண்ணாமல் 9 மணிக்கு தாங்க கொடுக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் எப்படி கொடுத்தாலும் சரின்னு நீங்கள் நாம் விசாரிச்சப்போ பெங்களூரில் 6:30 மணிக்குங்களா? ஆமாம் சார், பெங்களூரில் 6:30க்கு கம்மியாக போட மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. 6 மணி கம்மியாக இல்லை, கேரளாவில் 8:30 மணிக்கு. சார் நம்மனே சொல்லிட்டோம்னா நமக்கு காம்படிஷனாக வந்து டிக்கெட்டை அவங்க என்ன தகவல் தொழில்நுட்பம் இல்லாத ஊர்லயா இருக்கிறாங்க? நமக்கு முன்னாடி நேரத்துக்கு டிக்கெட் வாங்கி பெங்களூர்ல படுத்துன்னு இருப்பாங்க. ஆமா, அடுத்த வாரம் படத்துக்கு ஆமா ஹோட்டல் போட்டு தங்கிட்டு எங்க சீக்கிரமா ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி விட்டோம்னா அப்புறம் நமக்கே டிக்கெட் கிடைக்காம போயிடுது. 1 மணிக்கு நடிச்சு விடலான்றீங்களா? டீசர் வந்து ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ 30 மில்லியன்ஸ்க்கு மேல போயிடுச்சு சார். இப்போ ட்ரெய்லர் வந்து பயங்கரமா போய்கிட்டு இருக்கு சார், அப்படியே கண்ணாபின்னா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, பயங்கரமா பறக்குதுங்க. வந்து 20 நிமிஷத்துல 7 லட்சம். ஆமா சார், நேரத்துக்கு நம்ம பேசுற நேரத்துக்கு ஒரு 1.5 மில்லியன் போயிருக்கோம். 1 மில்லியன் மேல போயிருக்கோம். 1 மில்லியன் மேல கண்டிப்பா சாலிடா தாண்டி இருக்கோம் இந்த ட்ரெய்லர். வெரி, ஏன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, வந்து அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே அஜித்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை, அஜித் படங்களில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கிற படம் வந்து குட் பேட் அக்லி. 9/1 போய் உக்காந்துக்கிட்டு இருக்கோம், பார்த்தா ரிலீஸ் ஆகலை, என்னையா ரிலீஸ் ஆகலை அப்படின்னு அதையே ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு ட்வீட் தான் போட்டாங்க, மாஸ் சம்பவம் லோடிங் கொஞ்சம் டைம் டிலே ஆகுது அப்படின்னு போட்டதுக்கே அத்தனை பேர் கமெண்ட், சார் ஏயா இன்னும் போடாமல் இருக்கீங்க, ஏன் அப்படி வெயிட்டிங்லேயே வெறியேற்றுறீங்க அப்படின்னு. ஆமாம், பயங்கரமான ஒரு ஃபயராக இருந்தது சார். எந்த படத்துக்கும் இல்லாத ஒரு எதிர்பார்ப்பு இப்போ இருக்க குட் பேட் அக்லிக்கு இருக்குது அப்படின்றதுக்கு காரணம் என்ன சார் இருக்கும்? போன படம் வந்து விடாமுயற்சி 2 விதமான மனுஷன் திரும்ப சொல்கிறது, உங்களுக்கும் பிடிச்சிருந்து எனக்கும் பிடிச்சிருந்து, ரைட்டு ஓகே அப்படின்னு. அதுக்கு முந்தைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அஜித்தை நாங்கள் பார்க்கலையே, ஒரு அம்மா சென்டிமெண்ட்டு, அக்கா சென்டிமெண்ட்டு, ஒரு சென்டிமெண்ட்டாக இதுவாக இதுதாங்க பழைய அஜித்தாக நாங்கள் பார்க்குறோம். வந்து அப்படி ஒரு படம் தான் வேணும்னு. 2வது ஆதிக்கு வந்து சொல்லவே தேவையில்லை. வந்து நீங்கள் மார்க் ஆண்டனி இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, வாங்க ஃபேன்ஸு கொண்டாடுங்க, இந்த ஸ்வீட் எடு கொண்டாடுன்ற மாதிரி, வந்து டிக்கெட் எடு கொண்டாடு அப்படின்ற மாதிரி ஒரு படமாக இருக்கணும்னு இதுக்கு பயங்கர எதிர்பார்ப்பு உண்டாயிடுச்சு. கண்டிப்பாக அந்த எதிர்பார்ப்பை எல்லாம் ஏப்ரல் 10 பூர்த்தி செய்யணும் நம்புகிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார். ஒத்தரூபா தர எட்டுப்பட்டி ராசாலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. லோகேஷ் கனகராஜ் படமாக பார்த்தா திடீர்னு பார்த்தோன்னே அவர் ஆதிக்கும் ஏதாவது ஒரு பழைய பாட்டு யூஸ் பண்ணுவாங்க சார். 80s பாட்டு வந்து 90s கொண்டு வந்துட்டாரு. இப்போதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்டேன். லுக்கு சூப்பரா இருக்கு. ஆனா என் கேம்ல நான் தான்டா உனக்கவில்லை. This is my fucking game. So sweet. எங்க அப்பாவை கார்ல இருந்து நடு ரோட்ல தள்ளி விட்டதே அவதான். தம் எனக்காக விட்டேன், சரக்கு என் வைஃப்காக விட்டேன், வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன். ஆனா என் பையனுக்கு
கொண்டுனா விட்டதை தொட்டுதானே ஆகணும். ஏகே வராரு வழி விடுறாங்க. அண்ணா வராரு வழி விடுறா அப்படின்ற மாதிரி அண்ணா ஏகே வராரு வழி விடுறா. 10 கிலோ கறி வேணும் பாய். இருங்க பாய். இருங்க பாய். சார் அந்த கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும். அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? வடக்கன்ஸை கலாய்ச்சிருக்காங்க. கிரெடிட் கார்டு. கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர் இதில் வரும் பேட்மேன். பேட் பாய் எதில் வரும்னு தெரியல சார். வருஷம் ஆச்சுல ஐ மிஸ் யூ சிம்ரன். சிம்ரன் ஆமாம் சார், சிம்ரன்.